வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்னா என்ன? இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நீ ஒரு செயலை செய்கிறியா, நீ இதை குடிக்கிறியா, நீ இதை சாப்பிட்றியா, இதை நீ எழுதுறியா, நீ இப்போ கடைக்கு போறியா, இல்லை நீ இங்கே வரியா அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? இப்போ ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் இப்போ ஒரு செயல் நீ செய்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு தான் எப்படி நம்ம பேசுகிறது, எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்காகவும் இருக்கலாம், நம்மளோட ஹேபிட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா இப்போ தான் நீ அதை செய்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னாலும் இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நீ டீ குடிக்கிறியா? இப்போ நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? நீ எழுதுறியா, நீ இப்போ எழுதுறியா, ஹோம்ஒர்க் இப்போ பண்ணுறியா, நீ விளையாடுறியா, நீ கொஞ்சம் போய் விளையாடுறியா அப்படின்னு கேட்குறோம். நீ சாப்பிட்றியா, நீ தூங்குறியா, என்ன வேணாலும் கேட்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ சமைக்கிறீங்களா, இல்லை என் கூட நீங்கள் இப்போ வர்றீங்களா, இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுங்க. நம்ம சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதா இருந்தால் அது வேறு. ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது நான் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும். பாருங்கள், நான் தினமும் பால் குடிப்பேன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நான், ஐ. யூஸ்வலி இல்லை டெய்லிங்கிறத கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். ஐ ட்ரிங்க், குடிப்பேன். ஐ ட்ரிங்க், என்ன குடிப்பேன்? ஐ ட்ரிங்க் மில்க். எப்போ குடிப்பேன்? டெய்லி குடிப்பேன். ஐ ட்ரிங்க் மில்க் டெய்லி. இது ஸ்டேட்மெண்ட்டு, சாதாரணமாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறது. இதே கொஸ்டினாக சொல்லும் பொழுது சென்டென்ஸ் பேட்டர்ன் மாறும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினாக கேட்க போகிறோம். எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். அதனுடைய பேட்டர்ன் பாருங்கள். டூ அல்லது டஸ் வருவாங்க, அதுக்கப்புறமா சப்ஜெக்டு. இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட் போட்டு அழகாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டாயமாக படிக்கணுங்க. ஓகேங்களா? படிக்கணும். சூழல் அமையும் போது நம்ம என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். டூ டஸ் சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் வேர்ப் 1, லாஸ்ட்டு புட்ட கொஸ்டின் மார்க். ஓகே, இதுதான் இதனுடைய வேர்டு ஆர்டர். கொஸ்டின் கேட்குறதுக்கான வேர்டு ஆர்டர். அதாவது இது பிகினர்ஸுக்கான இங்கிலீஷு, அதனால் நான் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, குழந்தைங்க கூட கண்டிப்பாக ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுங்களாம் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஃபாலோஸ் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், டூ டஸ், இந்த ரெண்டில் யாராவது தான் ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ யார் கூட சேர்க்கறது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். பாருங்கள், டூ யாருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஐ, வி, யூ, தே, இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா நீங்கள் டூ வச்சு கொஸ்டின் கேட்கணும். இப்போ டஸ் வச்சு எப்போ கொஸ்டின் கேட்குறது அப்படின்னா ஹீ, ஷீ, இட், எனி நேம், இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் நம்ம டஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும். ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் தமிழில் எழுதிடுறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீ டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். நீ டீ குடிக்கிறியா, இல்லைன்னா காஃபி குடிக்கிறியா, என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க. நீ டீ குடிக்கிறியா, பேச்சு வாக்கில் தான் குடிக்கிறியா அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா குடிக்கிறாயா அப்படின்னு கேட்டாலும் ஓகே தான். நீ டீ குடிக்கிறியா அப்படி தானே கேட்போம். இப்போ பாருங்கள், இது கொஸ்டின். இப்போ கொஸ்டின் கேட்கும்போது ஃபஸ்ட்டு டூ அல்லது டஸ்ஸு. டூ டஸ் யாரை பொறுத்து மாறும்னு இப்போ சொன்னோம்? அங்கே வர சப்ஜெக்டை பொறுத்து மாறும்னு சொன்னோம். சப்ஜெக்ட் யார்? நீ. இப்போ ஐ, வி, யூ, தே,
இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் டூ தான் வரணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? டூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட். இதில் யார் சப்ஜெக்டு? நீ. டு யூ, டு யூ. அதுக்கப்புறம் வேர்பு 1, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் 1. குடிக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. குடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ட்ரிங்க்கு. டூ யூ ட்ரிங்க்கு. என்ன குடிக்கிறியா? டீ குடிக்கிறியா? அவ்வளோதாங்க. டூ யூ ட்ரிங்க் டீ. இதே காஃபின்னா டூ யூ ட்ரிங்க் காஃபி, டூ யூ ட்ரிங்க் மில்க், இப்படி சொல்லிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அவள் சாப்பிடுகிறாளா அப்படின்னு கேட்குறோம். அவள் சாப்பிட்றாளா? இப்போ நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களோட பேசுகிறதுக்கு ஒரு ஏட்ட போயிடுறாங்க. அந்த அம்மாவை நம்மளும் பேசிக்கிறோம். அவள் வந்து சாப்பிட்றாளா, இப்போ சாப்பிடுவாளா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதுதான் அது. அவள் சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்கும்பொழுது எப்படி கேட்கணும்? ஃபஸ்ட்டு என்ன வரணும்? இது கொஸ்டின் இல்லைங்களா? கொஸ்டின்னா முதல்ல ஹெல்ப், அதாவது கொஸ்டினுக்குரிய வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரணும் கேள்வி கேட்கும்பொழுது. இல்லை நம்ம வந்து அவள் சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோம்னா இது இவங்க வரமாட்டாங்க. சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்பு 1 அதோட முடிஞ்சு போவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ அவள் சாப்பிட்றா, அதெல்லாம் அவள் சாப்பிடுவாப்ப. அப்போ எப்படி சொல்லலாம்? ஷீ ஈட்ஸ். ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். ஷீ ஈட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் சாப்பிட்றா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதே கொஸ்டினாக கேட்குறோம். அவள் சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வர மாட்டாங்க. கொஸ்டினுக்கு உள்ள வேர்டு தான் வருவாங்க. இங்கே டூ வருமா டஸ் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். டூ வருமா டஸ் வருமா? வெரி குட், டஸ் தான் வரும். ஏன்னா அவள் வந்திருக்காங்கல்ல, அதனால் டஸ். கொஸ்டினுக்குள்ள வேர்டு டஸ். அடுத்தது சப்ஜெக்ட் யார்? ஷீ, டஸ் ஷீ. ஓகே, அடுத்தது வேர்பு 1, டஸ் ஷீ ஈட், டஸ் ஷீ ஈட். அவள் சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குமே, இப்போ தானங்க சொன்னீங்க ஹீ ஷீ இட்டுலாம் வந்ததுன்னா வேர்பு கூட எஸ்ஓ இல்லை ஐஎஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும்னு. ஆனால் இப்போ இங்கே ஷீக்கு பக்கத்தில் ஈட்டுன்னு மட்டும்தானே சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது தான் இது. கொஸ்டின் கேட்கும்போது இதுக்குள்ள எஸ் தான் இங்கே டஸ்லேயே இருக்குது, டூ ப்ளஸ் ஈட்டு. ஓகே, அதை தான் நம்ம அங்கே என்ன சொல்கிறோம்? டஸ் ப்ளஸ் ஈட்டை தான் நம்ம அங்கே ஈட்டுன்னு சொல்கிறோம். டூ ப்ளஸ் ஈட் வந்து ஈட்ஸ். ஓகே, அப்போ இந்த இதுக்குள்ளே எஸ் தான் இங்கேயே வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது நீங்கள் அதை குழப்பிக்க வேண்டாம். ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது தான் அது. கொஸ்டினாக கேட்கும்போது வேர்பு 1 தான். அங்கே நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வேர்பை 1 போட்டுடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இப்படி தான் கேட்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், அவர்கள் விளையாடுகிறார்களா? அவர்கள் விளையாடுகிறார்களா அப்படின்னு கேட்டுட்டோம். இப்போ கொஸ்டின் தானே இது. அப்போ கொஸ்டினுக்கு டூ அல்லது டஸ் சப்ஜெக்டை பொறுத்து தான் அங்கே மாறும். இப்போ அவர்கள், அப்போ டூ தான் வரும். டூக்கு அடுத்தது சப்ஜெக்ட், டூ தே. அடுத்தது வேர்பு. இங்கே அவருங்க என்ன பண்ணுறாங்க? விளையாடுறாங்க. விளையாடுறது தான் அந்த இடத்துல வேர்பு. விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. டு தே ப்ளே, டு தே ப்ளே. இல்லை வேறு ஏதாவது விளையாடுறாங்களா கேட்கணுன்னா அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்களா, இல்லை கிரிக்கெட் விளையாடுவாங்களா அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? டூ தே ப்ளே கிரிக்கெட். என்ன விளையாட்டுன்னு நம்ம லாஸ்ட்டில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு உங்களுக்கு அந்த வேர்டு ஆர்டர் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க. ஓகே, இப்போ பாருங்கள்,
நீ ஹோம்ஒர்க் செய்கிறியா, நீ ஹோம்ஒர்க்கு செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல நீங்கிறது சப்ஜெக்ட் யூ. இப்போ யூக்கு டூ வருமா டஸ் வருமா? டூ. டூ போட்ட உடனே சப்ஜெக்ட் போடணும்னா யாரை கேட்குறோம்? நீ ஹோம்ஒர்க் செய்கிறியான்னு தானே கேட்குறோம். அப்போ அதுக்கு அடுத்தது யூ. டூ யூ ஹோம்ஒர்க்கு செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம். டூ யூ டூ டூ யூ டூ யுவர் ஹோம்ஒர்க்கு, நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம். டூ யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம். ஓகே. இப்போ இதே நீ வந்து உன்னோட ஹோம்ஒர்க்கை எழுதுறியா அப்படின்னு கேட்கணுன்னா டூ யூ, எழுதுறதுக்கு இங்கிலீஷில் ரைட், அவ்வளோதாங்க. டூ யூ ரைட் யுவர் ஹோம்ஒர்க், டூ யூ ரைட் யுவர் ஹோம்ஒர்க், நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை எழுதுறியா அப்படின்னு கேட்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? நிகழ்காலத்தில் ஒரு செயல் இப்போ செய்கிறியா, இல்லை அவன் செய்கிறானா, இல்லை அவங்க செய்கிறாங்களா, இல்லை நீ செய்கிறியா, இல்லை அவள் செய்கிறாளா அப்படின்னு கேட்குறதுக்கு, நமக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு வேர்டு ஆர்டர் இதுதான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நீ இங்கே வருகிறாயா, இல்லை நீங்கள் வரியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதுதான் இது. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் பைக் ஓட்டுவாரா, இல்லை ஓட்டுகிறாரா, அல்லது ஓட்டுகிறாரா? ஓகே, கொஸ்டின் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு இதுதான் வேர்டு ஆர்டர். இதை எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாங்கிறத நீங்கள் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.